بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. தொடர்ந்து தொழுகையினுடைய சட்டவியல் சம்பந்தமாக படித்து வாரோம். அதில் நேற்று 3 சட்டங்களை தெளிவுபடுத்தணும். தொழுகையினுடைய அவசிய சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஃபர்லுகள் 13 இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் ஒரு 3 சட்டங்களை ரொம்ப விவரமாக விளக்கி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதில் முதல் சட்டம் என்ன அப்படின்னா, தொழுகைக்காக நிய்யத்து செய்வது. 2வது சட்டம் ஃபர்லு தொழுகையை. 3வது தக்பீர் கட்டும்போது அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவது. இன்னும் தக்பீர் கட்டியதற்கு பிறகு வஜ்ரத்து ஓதுவது அல்லது தரா ஓதுவது அல்லது துஆஉல் இஃப்திஹாஹ் ஓதுவது, இதெல்லாம் சுன்னத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 4வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரக்காத்திலும் பிஸ்மியுடன் ஃபாத்திஹா ஓதுவது. 4வது ஃபர்லு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எத்தனை ரக்காத்து தொழுதாலும் 2 ரக்காத்தாக இருக்கலாம், 3 ரக்காத்தாக இருக்கலாம், 4 ரக்காத்தாக இருக்கலாம். அதே போன்று வித்ர் வாஜிபில் தொழக்கூடிய 1 ரக்காத்தாகவும் இருக்கலாம். எத்தனை ரக்காத்தாக இருந்தாலும் அந்த ரக்காத்துகளை நீங்கள் தொழும்போது கண்டிப்பான முறையில் பிஸ்மியுடன் சேர்ந்து ஃபாத்திஹா சூராவை ஓத வேண்டும். ஃபாத்திஹா சூரா ஓதாமல் ஒரு நபர் தொழுகையை நிலைநாட்டினா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா யாருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னால், ஃபாத்திஹா சூரா தெரிந்தும் வேணுமென்றே ஓதாமல் நின்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் ஒரு 70 வயதில் இருக்கிறார், ஒரு 80 வயதில் இருக்கிறார், அல்லது ஒரு 60 வயது 55 வயதில் இருக்கார். ஃபாத்திஹா சூரானா என்னன்னே தெரியாது, இதுவரைக்கும் ஃபாத்திஹா சூராவை மனப்பாடம் பண்ணதே இல்லை, இனி இவரால் மனப்பாடமும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் இவர் ஃபாத்திஹா சூராவை ஓதக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் தொழுகையில் அமைதியாக நின்றாலே போதுமானது. ஆனால் ஃபாத்திஹா சூரா தெரிந்த பிறகும் அதை மனனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை படித்து கொள்ளாமல் பொடுபோக்குத்தனமாக அசட்டத்தனமாக ஒரு நபர் இருந்து ஃபாத்திஹா சூராவை படித்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிவிடும். இப்போ புரியுதுங்களா? சரி, இப்போ ருக்கூவில் இருக்கும்போது ஃபாத்திஹா சூரா ஓத முடியல, வஜஹத் ஓத முடியல. இப்போது இமாமத்து தொழுகை நடக்குது. லொஹர் என்ன செய்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லொஹர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பள்ளிக்குள்ளே வந்துட்டார். பள்ளிக்குள்ளே வந்து அவர் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இமாம் அல்லாஹு அக்பர்னு ருக்கூவுக்கு போயிட்டாங்க. நிலையில் இருந்து ருக்கூவுக்கு குனிஞ்சிட்டாங்க. இப்போ இவர் வேகமாக ஒழு செஞ்சுட்டு முதல் ரக்காயத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, பள்ளிக்குள்ளே வராரு. அப்படின்னா இவர் நிய்யத்து மட்டும் வைத்து தக்பீர் கட்டி கொண்டால் போதுமானது. தக்பீர் கட்டி உடனே ருக்கூவில் இமாமோட போய் சேர்ந்துருவார். ருக்கூவில் இமாமோட போய் என்ன செஞ்சிருவார், சேர்ந்துருவார். இப்போ இவர் ஃபாத்திஹா சூரா தெரிஞ்சும் ஃபாத்திஹா ஓதலை. இவர் என்ன செய்யலை, ஃபாத்திஹா சூரா ஓத தெரிஞ்சும் ஓதலை. அப்போ இவர் தொழுகையினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, இவர் முதல் ரக்காயத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேகமாக வந்தார். வந்த இடத்துல இவரால் ஃபாத்திஹா சூராவை ஓத முடியலை. ஓத தெரிந்தும்
அவர் ஓதாமல் இருக்கலை, அவருக்கு அங்கே ஓதுறதுக்கான நேரம் இல்லை. அதனால் இவருடைய இந்த ஃபாத்தியா சூராவினுடைய பொறுப்பை இமாம் பெற்றுக்கொள்வார். இவருடைய ஃபாத்தியா சூராவினுடைய பொறுப்பை யார் பெற்றுக்கொள்வா? இமாம் பெற்றுக்கொள்வார். இமாம் பெற்றுக்கொள்வார்னா எப்படிங்க? இமாம் ஆல்ரெடி ஃபாத்தியா சூரா ஓதி தானே ருக்குவுக்கு போயிருப்பார். அதனால் இவர் ருக்குவில் இமாமோடு வந்து சேர்ந்ததுனால இமாம் ஓதிய ஃபாத்தியா சூராவில் இருந்து இவருக்கு ஒரு பகுதி நன்மைகளை வழங்கப்படும். அதுக்கான பொறுப்பை இமாம் ஏற்றுக்கொள்வார். ஆனால் நிபந்தனை என்ன? இமாம் ஏற்றுக்கொள்கிறதுக்கான நிபந்தனை என்ன அப்படின்னா, இமாம் அந்த ஃபாத்தியா சூராவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியானவராக இருக்கணும். இமாம் எப்படி இருக்கணும்? தகுதியானவராக இருக்கணும். தகுதியானவராக இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல தொழுகை நடக்குதுங்க. அங்கே தொழுகை நடக்குது, அங்கே தொலை வைக்கக்கூடிய ஆளுக்கே ஃபாத்தியா சூரா அரைகுறையாக தான் ஓத தெரியும். அப்படி அரைகுறையாக ஓத தெரிஞ்சவர்கிட்ட போய் இவர் ஏன் ஃபாத்தியாவுடைய பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்லி ருக்குவுக்கு போனால் அவர் அதுக்கு தகுதி இல்லை, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு அப்பா இருக்காங்க, அப்பா தொலை வைக்காகன்னு வச்சுக்குவோம். ஒரு வயசான அப்பா தொலை வைக்காக. இப்போ அப்பா தொலை வைக்கும்போது அப்பா ஃபாத்தியா சூராவில் ஒரு 3 ஆயத்தோ 4 ஆயத்தோ மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ புரியுதா? இப்போ போய் ஒருத்தர் ருக்குவில் சேர்ந்துட்டு இதுக்கான பொறுப்பு இமாமுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சாத்தியப்படாது. ஏன் சாத்தியப்படாதுன்னா, அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு தகுதியானவராக இல்லை. என்ன தகுதினா இதில் என்னங்க தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபாத்தியா சூராவை முறைப்படி ஓதுறது தான் அதுக்கான தகுதி. ஃபாத்தியா சூராவை முறைப்படி ஓதுறதா அதுக்கான தகுதி. எப்படி முறைப்படி ஓதுறதா எப்படிங்க? ஃபாத்தியா சூராவை வரிசை பிரகாரம் ஓதுவது தான் அதனுடைய முறைப்படி ஓதுவது. விட்டு விட்டு ஓதாமல் தொடர்ச்சியாக ஓதுவது தான் அதனுடைய முறைப்படி ஓதுறது. அது மாத்திரமல்ல, ஃபாத்தியா சூராவை தஜ்வீது முறைப்படி பின்பற்றி ஓதுவது தான் அதற்கான முறைப்படி ஓதுவது. இன்னும் ஃபாத்தியா சூராவில் இருக்கக்கூடிய 14 ஷத்துகளை பேணி ஓதுவது வாஜிபாக இருக்குது. அப்போ ஒரு ஆளுக்கு ஃபாத்தியா சூராவை தொடர்ச்சியாக ஓத தெரியல, வருஷ பிரகாரம் ஓத தெரியல, தஜ்வீது பிரகாரம் ஓத தெரியல, ஷத்துகளை பேணி ஓத தெரியல அப்படின்னு சொன்னால் அவர் அந்த ஃபாத்தியா சூராவை ஏற்றுக்கொள்வதற்கு சுமந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவராக மாறிவிடுகிறார். அவர் யாராக மாறிடுறாரு? தகுதி இல்லாதவராக மாறுகிறார். புரியுதுங்களா? அப்போ அப்படி தகுதி இல்லாதவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நமக்கு தெரியுது, நம்ம உள்ளூர்லேயே தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறோம். உள்ளூர்லேயே இருக்கிற நமக்கு தெரியும் யார் ஒழுங்காக ஓதுவா, யாருக்கு ஒழுங்காக ஓத தெரியாது அப்படின்னு தெரியும். ஒழுங்காக ஓதி தொலை வைக்கக்கூடியவராக இமாம் இருந்தார்னா நம்ம அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு ருக்குவுக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாங்க. அப்போ இமாம் ஒழுங்காக ஓத தெரியாதவராக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு லேசாக தெரிய வந்தாலும் கூட நாம் ஃபாத்தியாவுக்கு நம்மளே பொறுப்பாயிடுறோம். அதனால் ஒரு ரக்காயத்து தவறி போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ருக்குவுக்கு அவர் சென்றதற்கு பிறகு, ருக்குவிலிருந்து மேலே வந்ததற்கு பிறகு நிலையில் இமாமோடு இணைந்து கொள்ள வேண்டும். எதில் இணைஞ்சுக்கணும்? திரும்ப ருக்கு சுஜூதெலாம் போயிட்டு நிலைக்கு வருவாங்களா? அப்படி நிலைக்கு வந்ததுக்கு பிறகு இமாமோடு அவர் என்ன செய்வார்? இணைந்து கொள்வார். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இமாமுக்கே ஃபாத்தியா சூரா என்னன்னு தெரியலங்க, ஒழுங்காக தெரியலை. அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்படி செய்ய வேண்டியிருக்குங்க. சரி, இப்போது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்ன தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஃபாத்தியா சூரானா என்னன்னே தெரியாது, ஃபாத்தியா சூராவை படித்தது கூட இல்லை, மனப்பாடம் கூட பண்ணதில்லை. இப்போ இவங்களாம் எப்படி தொழுகிறது அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன செய்ய வேண்டியதா? ஃபாத்தியா சூரா ஓதக்கூடிய நேரம் வரைக்கும் அப்படியே தொழுகையில் அமைதியாக நின்று குடிஞ்சாலே போதும். அல்லாஹ் நன்மை என்ன செஞ்சிருவா? கொடுத்துருவான். அல்லாஹ் தஆலா நன்மை என்ன செஞ்சிருவா? கொடுத்துருவான். அப்போ நீங்கள் எத்தனை 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், எத்தனை ரக்காயத்தாக இருந்தாலும் அதில் ஃபாத்தியா சூராவை பிஸ்மில்லாவுடன் சேர்த்து ஓதுவது ஃபர்து. பிஸ்மில்லாவுடன் என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். பிஸ்மி இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆரம்பித்து விடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சூறாவினுடைய தொடக்கத்தில் இருந்து நீங்கள் ஓதணும்னு சொன்னால் அதற்கு பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு சொல்லிவிட்டு அந்த சூறாவினுடைய தொடக்கத்தை ஓதணும். ஒரு சூறாவினுடைய இடையிலிருந்து ஓதுறீங்கன்னு சொன்னால் பிஸ்மில்லாவை சத்தம் போடாமல் சொல்லிவிட்டு அந்த சூறாவினுடைய இடையிலிருந்து ஆரம்பிக்கணும். புரியுதா? இப்போ தக்பீர் கட்டியாச்சு, வஜஹத் ஓதியாச்சு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாச்சு. இப்போ துணை சூறா ஓதணும். இப்போ என்ன ஓதணும், துணை சூறா ஓதணும். இப்போ துணை சூறா எப்படி ஓத போகிறோம் அப்படின்னா, ஒரு சூறாவினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து ஓதுகிறோம். இப்போ நான் சூரத்துல் ரஹ்மான் ஓதுறேன். அப்போது வலல்லாலீன் ஆமீன் அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கு பின்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அப்படின்னு என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். புரியுதா? இப்போ துணை சூறா ஓத போகிறோம். ஆனால் துணை சூறா என்ன செய்யலை அப்படின்னா, ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்திலேருந்து எடுத்து ஓதலை, நடுவில் இருந்து ஓதுறேன். எங்கேருந்து ஓதுறேன், நடுவில். இப்போ அதே சூரத்துல் ரஹ்மான் தான், வலல்லாலீன் ஆமீன். இப்போ நான் இடையிலேருந்து எடுத்து ஓதுறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பிஸ்மியை மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். பிஸ்மியை என்ன செஞ்சுக்கணும், மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு என்ன வரும், வகலகல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபக்கார் அப்படின்னு சொல்லி பிஸ்மியை வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளே ஓதி தொடருங்க, தொட வைக்கணும். புரியுதா? இப்போது சூரத்துல் வஜஹத்து ஓதியாச்சு, ஃபாத்தியா சூறாவும் ஓதியாச்சு, துணை சூறாவும் ஓதியாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டியது ருக்கு. 5வது ஃபர்லு, தொழுகையினுடைய 5வது ஃபர்லு என்ன அப்படின்னு சொன்னால் ருக்கு செய்வதுங்க. 5வது ஃபர்லு செய்வது. ருக்கு செய்வதுனா என்னங்க, அல்ஹம் சூரா துணை சூறா ஓதியதற்கு பிறகு நாம் கீழே குனியிறமா இல்லையா, குனியக்கூடிய அந்த நிலைக்கு தான் ருக்கு என்று சொல்லப்படும். கீழே அல்லாஹ் அக்பர் குனியிறமா இல்லையா, கீழே அல்லாஹ் அக்பர் குனியக்கூடிய அந்த நிலைக்கு தான் என்ன சொல்லப்படும், ருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுங்க. இப்போ ருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் ருக்கு செய்கிறாருன்னு சொன்னால் ருக்குவில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தாமதப்படுத்தணும். கொஞ்ச நேரம் அப்படியே ருக்குவில் என்ன செய்யணும், இருக்கணுங்க. அதாவது அவர் தக்பீரில் இருந்து ருக்குவுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய உடல் உறுப்புக்கள் அமைதி பெறும் நேரம் அளவிற்கு ருக்குவில் தாமதித்து இருப்பது ஃபர்லுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ருக்குவுக்கு வந்துட்டா கொஞ்ச நேரம் ருக்குவில் நிற்கணும், அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹ் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. புரியுதா? அல்லாஹ் அக்பர் அப்படின்னு வந்துட்டா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கணும். அப்போ நம்ம உடல் உறுப்புக்கள் கொஞ்சம் அமைதி பெறணும். புரியுதா? நம்ம கையை தக்பீர்லேருந்து எடுத்துருக்குறோம், நம்ம முதுகை கீழே குடிக்கிறோம், தலையை குடிக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கிறதுனால ருக்குவுக்கு கொஞ்ச நேரம் நிலையில் ருக்குவில் கொஞ்சம் நிதானமாக என்ன செய்கிறதுங்க இருக்கிறது ஃபர்லாக இருக்கிறது. ருக்கு செய்யும் போது அவர் எப்படி ருக்கு செய்வார் அப்படின்னு சொன்னால், ஒரு நிமிஷம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ருக்கு செய்கிறது, குனிகிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கீழையும் குனிஞ்சிடக்கூடாது, ரொம்ப கழுத்தை மேலே தூக்குன வாரியும் குனிஞ்சிடக்கூடாதுங்க. ஒரு நடுநிலையாக குனிவது. ருக்கு செய்கிறோமா இல்லையா, ருக்கு செய்யும்போது சில பேருக்கு கழுத்து ரொம்ப கீழே தொங்கியிருக்கும், சில பேருக்கு கழுத்து என்ன செஞ்சுருக்கோம், கீழே ரொம்ப தொங்கியிருக்கும். இன்னும் சில பேருக்கு கழுத்து கொஞ்சம் மேலே பார்த்தா மாதிரி என்ன செய்யும் இருக்கும், கழுத்து கொஞ்சம் மேலே பார்த்தா மாதிரி இருக்கும். இப்படி கழுத்து ரொம்பவும் தொங்காமல் கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இல்லாமல் முதுகும் கழுத்தும் ஒரே சமநிலையில் இருக்கணுங்க. முதுகும் கழுத்தும் எப்படி இருக்கணும், ஒரே சமநிலையில் இருக்கணும். அப்போ ருக்கு செய்யக்கூடியவர் தன்னுடைய உள்ளங்கைகளால் தன்னுடைய முழங்காலை தொடும் அளவிற்கு குனிவது வாஜிபாகும். எது வரைக்கும் அவருக்கு வாஜிபுங்க,
முழங்கால தொடர வரைக்கும் குனிகிறது அவருக்கு வாஜிபாக இருக்கிறது. அப்போது உள்ளங்கையை வச்சு முழங்கால பிடிக்கக்கூடாது. முட்டை சில பேர் முட்டை என்ன செய்வாங்க, பிடிச்சி அமுக்கிக்கிட்டு நிற்பாங்க இல்லையா, அப்படி அமுக்கிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அந்த முட்டை முழங்கால தொடர அளவுக்கு தான் என்ன செய்யணுங்க, குனியுமே தவிர அந்த காலை பிடிச்சி அமுக்குன்னு என்ன செய்யக்கூடாது, அமுக்க கூடாது. அதே மாதிரி ருக்கூல நிற்கிறவங்க கால்களை முன்பகுதி காலை முன்னாடி வளைச்சி வைக்கக்கூடாது. காலை முன்னாடி வளைக்கிறது பின்னாடி வளைக்கிறதுன்னு இருக்குது. இப்போ புரியுதா? காலை எப்படி வளைக்கக்கூடாது, எப்படி நான் சொல்கிறது தெரியலையே. ருக்கு செய்யும்போது காலை முன்னாடி நிற்கி ருக்கூவில் ஒரு ஆள் ருக்கு செய்யுங்க. யாராவது ஒரு ஆள் உள்ள எந்திரிங்கப்பா, யாராவது ஒரு ஆள் எந்திரிங்க. எந்திரிட்டீங்களா? எந்திரிங்க. யாராவது ஒருத்தவங்க எந்திரிங்க. எந்திரிங்களா? இப்போ நீங்கள் ருக்கு செய்யுங்க. கொஞ்சம் உங்கள் காலை முன்னாடி மடக்குங்க பார்ப்போம். கொஞ்சம் முட்டுக்காலை முன்னாடி மடக்குறீங்களா? இப்போ கால் முன்னாடி வந்துருச்சா? இப்படி முன்னாடி வரக்கூடாது. காலை கொஞ்சம் நல்லா பின்னாடி மடக்கணும். காலை இன்னும் கொஞ்சம் நல்லா பெண்டாக்கணும். பெண்டாக்கிட்டீங்களா? கால் பின்னாடி போயிருச்சா? கால் ஒரு வளைவுற அமைப்பில் தான் இருக்குது. கால் ஒரு வளையிற அமைப்பில் தான் இருக்குது. அப்போ காலை ரொம்ப முன்னாடி நிற்க என்ன செய்யக்கூடாது, வளைக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப செங்குத்தாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி வளைஞ்ச மாதிரி இருக்கணும். காலை எப்படி இருக்கணும், கொஞ்சம் பின்னாடி வளைஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ முன்னாடி மடக்குனீங்கன்னு சொன்னால் இந்த முட்டு முன்னாடி நல்லா தெரியும். இப்போ புரியுதா? முட்டு என்ன செய்யும், நல்லா முன்னாடி தெரியும். பின்னாடி மடக்குனீங்கன்னு சொன்னால் முட்டு நல்லா தெரியாது, கொஞ்சம் முட்டு உள்ளே போன மாதிரி இருக்கும். முட்டுக்கால் எப்படி இருக்கும், கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குங்க. அப்போது ருக்கூவில் இருக்கிறவங்க தலையை ரொம்ப குனிஞ்சும் இருக்கக்கூடாது, தலையை ரொம்ப தூக்கியும் இருக்கக்கூடாது, காலை முன்னாடி மடக்கியும் இருக்கக்கூடாது, செங்குத்தாகவும் வச்சுருக்கக்கூடாது. புரியுதுங்களா? காலை கொஞ்சம் பின்னோக்கி மடக்கியவராக இருக்கணும். முதுகும் கழுத்தும் ஒரே நிலையில் இருக்கணும். முதுகு கழுத்து எப்படி இருக்கணும், ஒரே நிலையில் இருக்கணும். ருக்கூவில் சுபஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி அப்படிங்கிற வார்த்தையை குறைந்தது 3 முறை என்ன செய்கிறதுங்க, ஓதுறது. குறைஞ்சது எத்தனை முறை ஓதுறது, 3 முறை ஓதுறது. அதிகப்படியாக நீங்கள் ஒத்தப்படையான எண்ணிக்கையில் நீங்கள் அதிகப்படுத்தலாம். ஒத்தப்படையான எண்ணிக்கைன்னு சொன்னால் 5, 7, 9, 11 இப்படி ஒத்தப்படையான எண்ணிக்கையில் நீங்கள் நினைச்சிட்டே போகலாம். எவ்வளோ நாளும் அதிகப்படுத்தி கொண்டே போகலாம். 38வது பக்கத்தை பாருங்கள். 6வது பரல் என்ன அப்படின்னு சொன்னால், ருக்கூவில் இருந்து இஅ்திதால் நிலைக்கு திரும்புவது. இப்போ ருக்கூவில் இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு எந்திரிக்கிறோமா இல்லையா? இப்படி எந்திரிக்கக்கூடிய இந்த நிலைக்கு அரபியில் இஅ்திதால் என்று சொல்லுவாங்க. இப்படி எந்திரிக்கக்கூடிய இந்த நிலை இருக்கா இல்லையா, இந்த நிலைக்கு அரபியில் என்ன சொல்கிறதுங்க, இஅ்திதால் அப்படின்னு சொல்லுவாங்க. இஅ்திதால்னு சொன்னால் நிலைக்கு திரும்புவதுன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி நின்ற நிலைமையில் தானே இருந்தோம். ஆல்ரெடி எப்படி இருந்தோம், நின்ற நிலையில் தக்பீர் கட்டி இருந்தோம். இப்போ திரும்ப ருக்கூவில் இருந்து எங்கே வாரோம், நிற்கிற அதே நிலைமைக்கு வாரோம். அப்போது 6வது ஃபர்ல் என்ன அப்படின்னு சொன்னால் இஅ்திதாலுக்கு என்ன செய்கிறதுங்க, திரும்புவது. 6வது ஃபர்ல் என்னங்க, இஅ்திதாலுக்கு திரும்புவது. அப்போ இஅ்திதாலில் திரும்பியோ கொஞ்ச நேரம் உடல் உறுப்புகள் அமைதி பெறும் அளவிற்கு நிற்க வேண்டும். நீங்கள் தொழுகையில் எந்த அமைப்புக்கு சென்றாலோ எந்த இருப்புக்கு சென்றாலோ அங்கே நிதானத்தை கையாண்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கணும். அவசரமாக தொழுகையை நிலைநாட்ட கூடாது. அவசரமாக என்ன செய்கிறது, வர்றதுங்கிறது கூடாதுங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ கொஞ்ச நேரம் என்ன செய்யுது, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அல்லாஹு அக்பர் அப்படின்னு கீழே போயிடக்கூடாது. இப்போ புரியுதா? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்ட்டு ரப்பனா வலக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் அல்லது ஒரு 3 செகண்ட் என்ன செய்கிறது, கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கொஞ்சம் நிதானமாக என்ன செய்கிறது இருக்கிறது. புரியுதா? அப்போ ருக்கூவில் இருந்து மேலே சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி வந்துட்டீங்கன்னு சொன்னால்
தக்பீர் கட்டும்போது எப்படி நேராக ஸ்டெடியாக நின்றீங்களோ அதே மாதிரியே நிற்கிறது வாஜிபு. நம்ம தக்பீர் கட்டும்போது எப்படி நிற்போமோ அதே மாதிரி நிற்கிறது என்னது வாஜிபு. அதே மாதிரி நிற்கணும்னா நீங்கள் தக்பீர் கட்டக்கூடாது. அந்த நிற்கக்கூடிய அந்த அமைப்பில் உங்களுடைய தலை குனிஞ்சிருக்கிறது, முதுகு குனிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ புரியுதா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறோம், ருக்கூவில் இருந்து மேலே வந்துட்டு அடுத்து சுஜூதான போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் முழுசாகவே எந்திரிக்க மாட்டாங்க. பாதி பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா அல்லாஹு அக்பர் அப்படின்னு நினைச்சிடுவாங்க, உடனே போயிடுவாங்க. அம்மா புரியுதா? இப்போ அப்படி என்ன செய்யக்கூடாது. நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நிலையில் கொஞ்ச நேரம் அப்படியே நிலைத்திருப்பது நமக்கு வாஜிபாக இருக்கிறதுங்க. அப்போ ருக்கூவில் இருந்து எழுதும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று ஓதி எழுதியிருக்கணும். ருக்கூவில் இருந்து என்னன்னு சொல்லி எழுதியிருக்கணும், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. எல்லா இருப்புகள்லேயும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு இருப்பையும் மாற்றுவோம். இப்போ புரியுதுங்களா? ஆனால் ருக்கூவினுடைய இருப்பில் இருந்து மட்டும் எழுதியிருக்கும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறோம், எழுந்திருக்கிறோம். இதுக்கு சில வரலாறுகள் என்ன செய்கிறாங்க, இமாம்கள் எழுதுகிறாங்க. ஏன் இதுக்கு மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி எழுந்திருக்கிறீங்க? சமி அல்லாஹு லிமன் ஹமீதானா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் அல்லாவை புகழ்ந்தாரோ அவருடைய புகழ்ச்சியை, அவர் புகழ்ந்த அந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் செவிமடித்து விட்டான் அப்படிங்கிற அர்த்தங்க. அப்போ ஏன் அதுக்கு மட்டும் அதை சொல்லி எந்திரிக்கிறோம் சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவங்க தொழுகைக்காக வரும்போது ஒரு வயதான யூத பாதிரியார் அவருடைய வணக்கத்தலத்துக்கு சென்று கொண்டிருப்பார். அவரை வேகமாக கடந்து சென்றுட்டோம், அவரை முந்தி சென்றோம்னு சொன்னால் அவர் மனது காயப்பட்டு விடுமோன்னு சொல்லி அவருக்கு பின்னாடியே உமர் ரலியல்லாஹு வருவாங்க. கடைசியாக அவருடைய வணக்கத்தலத்துக்கு போயிடுவார். உமர் ரலியல்லாஹு வரும்போது ரசூலுல்லாஹ் ருக்கூவில் இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தக்பீர் கட்டி ருக்குவுக்கு வந்ததுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் மொதல் ரக்காயத்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மொதல் ரக்காயத்து என்ன செஞ்சிருச்சு, கிடச்சிருச்சு அப்படின்ட்டு புகழ்ந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ருக்கூவில் இருந்து எந்திரிக்கும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, யார் இந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அவருடைய அந்த புகழை அல்லாஹ் கேட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எழுந்தாங்க. அன்று முதல் அது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லியே வழக்கத்தில் கொண்டு வரப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? அப்போ இஅ்திதால் நிலைக்கு வந்ததற்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷிஅ்த மின் ஷைஇன் பஅத் அப்படிங்கிற ஒரு நீண்ட துவாவை ஓதணும். அந்த நீண்ட துவா ஓத முடியல அப்படின்னு சொன்னால் ரப்பனா வலக்கல் ஹம்து அப்படின்ட்டு ஓதினால் போதும். ரப்பனா வலக்கல் ஹம்துன்ட்டு ஓதுனா போதுமானது. புரியுதுங்களா? முழுசாக ஓதுறதா இருந்தால் ரப்பனா வலக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷிஅ்த மின் ஷைஇன் பஅது அப்படிங்கிற அதை முழுசாக என்ன செய்கிறது, ஓதுறது. முழுசாக ஓத தெரியலனா ரப்பனா வலக்கல் ஹம்து அப்படின்ட்டு ஓதுனா போதுமானது. அதே நேரத்தில் சுபுஹ் தொழுகையில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ருக்கூவில் இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லி மேலே வந்ததற்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொன்னதற்கு பிறகு நாம் குன்னூத்து ஓதுறது சுன்னத்து. குன்னூத்து ஓதுறது என்னதுங்க, சுன்னத்து. புரியுதுங்களா? சுன்னத்து நம்ம குன்னூத்து ஓதுறோமா இல்லையா? اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا من الخير فيما أعطيت وقنا ربنا شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت فلك الحمد على ما قضيت. نستغفرك ونتوب إليك وصلى الله تعالى على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. இந்த குனூத் தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் உள்ள லைன் ஒரு லைன் தெரியாது. மற்ற ரெண்டு பேருக்கும் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். குன்னூத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. குன்னூத்து ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு துவா.
புரியுதுங்களா? அப்போ குன்னூத்து ஓதுறது. அதே மாதிரி ரமலானுடைய மாதங்களில் பிறை 15க்கு மேலே வித்ரு தொழுகையில் குன்னூத்து ஓதுறது, இதெல்லாம் என்ன செய்யுதுங்க? சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. இப்போ 7வது ஃபர்து. இப்போ 6வது ஃபர்து ருக்குவில் இருந்து ஏத்திதாலுக்கு வர்றது 6வது ஃபர்து. புரியுதுங்களா? இப்போ 7வது ஃபர்து என்ன அப்படின்னு சொன்னால், ஏத்திதாலுக்கு வந்ததற்கு பிறகு சமி அல்லாஹ் லிமன் ஹமிதன் சொல்லி வந்ததற்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்துல்லா ஓதுனதற்கு பிறகு 2 சுஜூதுகள் செய்வது ஃபர்லாக இருக்கிறது. 2 சுஜூது என்ன செய்யுங்க? செய்யணும். 2 சுஜூது செய்வது ஃபர்லாக இருக்கிறது. அந்த 2 சுஜூதிலேயோ நிதாரணமான முறையில் உடல் உறுப்புகள் அமைதி பெறும் அளவிற்கு இருப்பது வாஜிபாக இருக்கிறது. இதற்கடுத்து அந்த சுஜூதினுடைய சுன்னத்துகள் என்ன, சுஜூது செய்வதனுடைய நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. பாருங்கள், சுஜூதை நிறைவேற்றுவதற்கான 2 நிபந்தனைகள். ஒரு ஆள் சுஜூது அப்படின்னு சொன்னால் அது எப்படி சுஜூதாக ஆகும், எப்படி சுஜூதாக ஆகாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கவனிச்சுக்கணும். நீங்கள் சுஜூது செய்கிறீங்கன்னா எந்தெந்த உறுப்பு எப்படி எப்படி படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்தெந்த உறுப்பு எப்படி பட்டால் சுஜூது, எப்படி படாட்டா அது சுஜூது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால், சுஜூதை செய்கிறதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது. சுஜூது செய்கிறதுக்கு எத்தனை நிபந்தனை இருக்குது? 2 நிபந்தனைகள் இருக்கிறதுங்க. அதில் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், சுஜூது செய்யும்போது கண்டிப்பான முறையில் அவருடைய நெற்றி தரையில் படணும். சுஜூது செய்யும்போது எங்கே இருக்கணும்? நெற்றி தலையில் இருக்கணும். சரி, இந்த சுஜூதினுடைய நிபந்தனையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவோம். சரியா? இப்போ 7 இது படிச்சிருக்கோம்.